ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக ரேஷன் அரிசியை நம்ம கடை அரிசி போல் வீட்டில் சமைக்கிறதுக்கு 3 விதமான வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எவ்வளோ அரிசி உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசியை. இதில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ரேஷன் அரிசி சமைக்கும் போது ஊற வைக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஊற வைங்க. ரேஷன் அரிசினாலே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி இருக்கும், இல்லைனா கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சமைச்ச அப்புறம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கின சாதம் வந்து கடையில் வாங்கின அரிசி போல் நமக்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாங்க. இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறின அப்புறம் கையில் இந்த மாதிரி பிடிச்சி இப்படி தேய்ச்சி கழுவணும். அப்படியே வந்து இல்லை பாருங்கள், இந்த தண்ணியே பிசு பிசுன்னு இருக்கும். நல்லா வந்து கையில் தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம சாதம் வந்து செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த சாதம் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம அதிகமாக வைக்காமல் கம்மியாக வச்சு வேக வைக்கணும். கேஸில் செய்யும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வைக்கணும். இதே அடுப்புனா நமக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். கேஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே ஸ்லிம்மில் வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து வேக ஆரம்பிக்குது. இப்போ இது அப்படியே வேகட்டும். 3/4 பாகம் வெந்த அப்புறமா இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்த அப்புறமா சாதத்தை வடிச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து எல்லா டைம்னும் இல்லை, மோஸ்ட்லி வந்து ஒரு சிலர் ரேஷன் அரிசி விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இல்லை ஒரு சில டைமில் நீங்கள் டக்குன்னு வந்து கடையில் போய் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி செய்யலாம். இப்போ சாதத்தை வெடித்த உடனே அதில் சுடுதண்ணி ஊற்றி மறுபடியும் இதை கொதிக்க வைங்க. இப்போ 2வது தடவை கொதிக்கும் போது கொஞ்சமாக ஜஸ்ட் உப்பு சேர்த்து இப்போ வந்து இந்த சாதத்தை நல்லா வந்து வேக விடுங்க. நீங்கள் உப்பு போட்டு சாதம் சமைப்பீங்க அப்படின்னா உப்பு சேருங்க, இல்லைனா அப்படியே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இப்படி கொதித்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கல்லாம் வந்த அப்புறமா சாதம் வந்து நல்லா பலன்னு தெரியும் பாருங்கள். இப்போ 3/4 வாசி வந்து இருந்த சாதம் முழுசாக வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வெடிக்கும் போது அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் வெடித்த அப்புறம் இந்த மாதிரி நல்லா பலன்னு கடையில் வாங்கின அரிசி சமைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது இப்படி சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து மோஸ்ட்லி வீட்டில் ரேஷன் அரிசி சமைப்போங்க. நிறைய வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கும் சரி, ரேஷன் அரிசி சமைக்கிறதுக்கும் சரி, மோஸ்ட்லி ரேஷன் அரிசி சாப்பிடுவோம். ஒரு சிலர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸு. இப்போ 2வது டைப் செய்கிறதுக்கு அதே போல் எவ்வளோ ரேஷன் அரிசி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ரேஷன் அரிசி எப்போவுமே கழுவும் போது உப்பு போட்டு கழுவுனிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இப்போ அரிசியை இதில் போட்டு நல்லா வந்து ஊற வைக்கலாம். எவ்வளோ நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறின அப்புறமா இதை நல்லா கையில் வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோனோ அதே போல் தான் நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி நம்ம இதை வாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பூச்சியெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தால் அது வெளியில் வந்துடும். நம்ம எப்போவுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு சமையல் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு வச்சிங்கன்னா அப்புறமாவும் 2வதும் இன்னொரு தடவை அதே மாதிரி கழுவ வேண்டியிருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின அப்புறமா நீங்கள் கழுவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஊறிட்டு அப்புறமா நல்லா கழுவிக்கோங்க. சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. ஏற்கனவே வந்து நம்ம பாத்திரத்தில் செஞ்சோம் இல்லைங்களா, இப்போ வந்து குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி ரேஷன் அரிசியை கடை அரிசி போல் செய்கிறதுக்கு இப்போ நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை அப்படியே இந்த குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோன்னா 2 கப் அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பாத்திரத்தில் எவ்வளோ இருக்குது, இப்போ 3/4 பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு இருக்குது இல்லைங்களா, இதை நான் அப்படியே குக்கரில் மாற்றி அதை வந்து நம்ம 2 இப்போ 3/4னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் போல் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 3 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக சாதம் வந்து வெந்து வந்துடுங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. அதுக்கப்புறமா மீடியமான ஃப்ளேமில் 1 விசில், இந்த மாதிரியும் செய்யலாம். இது 2 மெத்தட் எப்படின்னா, ஒரு சில ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். உடனே வந்து நீங்கள் இதை சமைக்கும் போது
நீங்கள் இந்த மாற்றம் வந்து தெரியும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகும், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 மெத்தடான அரிசி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வந்து மீடியமில் வைக்கிறது ரொம்ப நேரம் வேகிற அரிசியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் நல்லா சீக்கிரமாக வெந்துடுற அரிசி இல்லை நார்மலாக வேகுது அப்படின்னா 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஓப்பன் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக இறங்கின அப்புறமா தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சாதம் வந்து வெந்திருக்காது, ப்ளஸ் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் இறங்க விட்டுடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கின அப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்த அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இன்னொரு விசில் வச்சு நம்ம இறக்குனோம்னா செம சூப்பராக நமக்கு குக்கரில் ரேஷன் அரிசி சாதம் கடை அரிசி மாதிரியும் இருக்குங்க. அவ்வளோ வந்து மெலிசாகவும் இருக்கும், அந்த ஷேப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெடிக்கும் போது இருக்கிற சாதம் விட இந்த மாதிரி செய்யும்போது சாதம் ரொம்ப மெலிசாகவும் ப்ளஸ் அந்த கலர் வந்து நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டதுனால எலுமிச்சை சாறு ப்ளஸ் உப்பு சேர்த்து இந்த மாதிரி சாதம் வந்து இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சாதம் வந்திருக்கு. குட்டி குட்டியாக நல்லா மெலிசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சமைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாதம் வந்து குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட பலனும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3வது மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கணும். ப்ளஸ் இதோட கூட எலுமிச்சை இலை இருக்குது இல்லைங்களா, அந்த இலை வந்து ஒரு 2-3 இலை போட்டு வச்சுருங்க. எலுமிச்சை இலை இல்லைன்னா கமலா ஆரஞ்சு இலை இல்லை சாத்துக்குடி இலை, இந்த மாதிரி சிட்ரிக், அதாவது நமக்கு புளிப்புத்தன்மை கொடுக்குற அந்த மரத்தில் இருக்க இலைகள் ஏதாவது ஒன்று வந்து ஒரு 3 இலை போல் சேர்த்துருங்க. உப்பு வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறின அப்புறமா கையில் தேய்ச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்படியே வந்து சமைச்சு எடுக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் ஊற வைக்கும் போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இந்த பொருளெல்லாம் சேர்த்து தான் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா கழுவும் போது இந்த இலையோடு சேர்த்து இப்படி பிச்சு விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஊறும்போது கரெக்டாக இருக்கும். நமக்கு ஊறின அப்புறமா இந்த இலையோடு சேர்த்து நல்லா தேய்ச்சி நம்ம கையில் வந்து மசிச்சு இந்த மாதிரி பிசு இல்லாமல் இப்படி தேய்ச்சி கழுவுனோம்னா அந்த பிசு சுத்தமாக போயிடும். அந்த அரிசியை வந்து நமக்கு வெந்த அப்புறமா நல்ல பலன்னு தெரியும். இப்போ நான் இதை 2-3 தடவை கழுவி கொண்டு வந்துடுறேன். 2-3 தடவை கழுவி கொண்டு வந்த அப்புறமா இப்போ குக்கரில் தாங்க வைக்கிறேன். குக்கரில் வைக்கிற சாதம், ஆனால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து 2 விசில் வச்சோம் ப்ளஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக 3 விசில் வைக்கலாம். இதில் வேகும்போதே ஒரு சின்ன இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தூளை அதுக்குள்ளே போட்டுட்டு செஞ்சிங்கன்னா அந்த வாசனை வந்து சாதத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசியோட வாசனை பிடிக்காதவங்க இந்த மாதிரி செய்யலாம். இந்த 3 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கும் போது நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது ப்ரெஷர் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஆற விட்டு பார்த்திங்கன்னா சாதம் வந்து அப்படியே பலன்னு கரெக்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.